ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ரெடிமேட்டாகவே இல்லை ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறேன். என்னென்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் கார்லிக் பட்டர் பிரெட் செய்ய போகிறேன். நான் இந்த பிரெட் கேல்ஸ், ஆர்பிகோ அந்த இடங்களில் பேக்கரியிலலாம் வாங்கலாம். இப்போ இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நான் இதில் மாஜரின் பட்டரோ ஆங்கர் பட்டரோ ஐலண்ட் பட்டரோ என்ன பட்டர்னா 2 சைட்லேயும் பூசிட்டு நான் இந்த பட்டர் கார்லிக் பட்டர் க்ரீம் அது பட்டர் மாதிரியே விற்கிறாங்க, அந்த கப்பும் வேண்டி அதையும் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி இதை நான் தோசை தாவாவில் தோசைக்கல்லையோ இல்லாட்டி பிரெட் டோஸ்டர்லேயோ நாங்கள் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி வச்சு சீஸ் வச்சு சாப்பிட்லாம். இது அவன்லையும் வைக்கலாம். நாங்கள் சும்மா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தோசைக்கல்லில் கூட நாங்கள் 2 பக்கமும் வச்சு எடுக்கலாம். இது சரியான சிம்பிளான ரெசிபி. இது ரெடிமேட் ரெசிபி. நீங்கள் குழந்தைகளுக்கு இதை செய்து கொடுக்கலாம், பெரியாக்களும் சாப்பிடலாம். காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு இதில் 2-3 பீஸ் வச்சு நாங்கள் சீஸ் பேக்கெட்டை மட்டும் வச்சு ஒரு பனானாவோ என்னவோ ஒரு சிப்ஸோ வச்சு நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். சரியான சிம்பிள், நாங்கள் வீட்டிலையே செய்யலாம். இதை கடையில் தான் வாங்கி நாங்கள் சாப்பிடணும்னு சொல்லி அவசியம்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் காலை சாப்பாடு கூட நாங்கள் 2 சாப்பாடு ஒரு டீயோட குடிக்கலாம். இது ரெடிமேடாக விற்கிற ஐட்டம், எல்லாமே ரெடிமேட். இது நான் எந்த சொந்த சாப்பாடு இல்லை, நான் கடையில் வாங்கினது தான் நான் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். சரியான சிம்பிளான ரெசிபி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் கார்லிக் பட்டர் பூசுறபடியாக அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அந்த கார்லிக் அந்த பூண்டோட வாசனை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கடையில் போய் வாங்கி கொடுக்காமல் ஆர்டர் பண்ணாமல் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் இது செய்து கொடுக்கலாம். சரியான சிம்பிளான ரெசிபி, இலகுவாக கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் பிடிச்சிருந்தால் நீங்கள் இதேமாதிரி செய்து கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.